ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 37. நீ ரொம்ப லக்கி அன்வி, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் லக்கி இல்லை என்று தருண் ஏக்கத்தோடு சொல்ல சில நிமிடங்கள் அவனையே பார்த்தாள் அன்விதா. பிறகு எதுவும் பேசாமல் ஓகே தருண், பாய் என்றாள். அவனும் சிறு புன்னகையோடு பாய் என்று விட்டு ஓரிடத்தில் சென்று அமர்ந்தான். அவன் மனம் ஏதோ யோசனையில் இருக்க அவன் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். அதில் தெரிந்த பெயரை பார்த்ததும் என்று சலித்து கொண்டு அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். ஹலோ, டே கண்ணா, எப்படி இருக்க? 2 நாள் லீவ் இருந்துச்சே, வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் கண்ணா வரல? எனக்கு பிடிக்கல. இப்படி சொன்னா எப்படிப்பா? ஏன் இப்படி என்னையும் அப்பாவையும் ஒதுக்கி வச்சிருக்க? கலங்கிய விழிகளோடு கேட்டார் தமயந்தி, தருணின் அம்மா. பின்னால் இருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. ஏன்னு உனக்கு தெரியாதா என்ன? புதுசா கேட்குற? எல்லாம் அந்த சிரிக்கி பண்ற வேலைதான். சத்தம் இல்லாம நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இல்ல? அவர் கூறியது தருணின் காதில் விழ செல்போனை பிடித்திருந்த கையை கோபத்தில் இறுக்கினான். தமயந்தி அவர் சொல்வதை கண்டுகொள்ளாமல், தருண், இந்த வாரமாச்சும் வந்துட்டு போடா, உன்னை பார்த்தே மாசக்கணக்கில் ஆச்சு என்றார் ஏக்கத்தோடு. இந்த வாரம் லீவ் இல்லை, வார்த்தைகளிலேயே வெட்டியவாறு பதிலளித்தான் தருண். தமயந்தி அழ ஆரம்பித்து விட மீண்டும் அவன் அப்பா வெற்றியின் குரல் கேட்டது. எதுக்குடி அழற? வர முடியாதுன்னு சொல்லிட்டானா? விடு, இன்னும் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் இல்லை? எப்படியும் என்கிட்ட வந்துதானே ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம். அதை கேட்ட தருணின் முகம் இன்னும் இறுகியது. தேவையில்லை, என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், உங்கள் பணம் வேண்டாம் என்றான் அழுத்தமாக. அதில் இருந்த கோபத்தை உணர்ந்தவர், டேய் ஏண்டா இப்படி சொல்கிற? இப்படியெல்லாம் சொல்லாதடா. நாங்கள் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா என்று அவனிடம் அழுது கொண்டே கூறியவர் வெற்றியிடம் சண்டையிட ஆரம்பித்தார். என்னங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏதாச்சும் பேசி பேசி அவனை நீங்களே தான் நம்மக்கிட்ட இருந்து பிரித்து வைக்கிறீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருந்தால் வந்திருப்பான். இப்போ நீங்கள் பேசின பேச்சுக்கு இன்னும் கோபம் தான் அவனுக்கு அதிகமாக ஆகுது. தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் இருங்க என்றார். அதை கேட்டதும் சிரித்து விட்டான் தருண். என்னடா சிரிக்கிற? பரவாயில்லையே, நல்லா பேசுகிறீங்கம்மா. நான் கூட எங்கள் அம்மாவுக்கு பேச தெரியாதுன்னு நினச்சேன். எங்கள் அப்பாவையே அதட்டுற அளவுக்கு பேச தெரியுமா? இப்போ தான் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, முன்ன இருந்தே பேச தெரியுமா? ஏன்னா முக்கியமான நேரத்தில் எல்லாம் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால் கேட்டேன். அவன் கோரியதை கேட்டதும் தமயந்தியின் முகம் சுருங்கி போனது. பரவாயில்ல விடுங்க, ஏதோ பேச கற்றுக்கிட்டா சரிதான். அப்புறம் நான் வரலன்னெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இல்லைனா என்ன, உங்களுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கானே, என்னோட பாசத்தையும் சேர்த்து அவனுக்கே கொடுங்க. நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் பதில் அளிக்கும் முன் அழைப்பை துண்டித்து விட்டான் தருண். அவன் மனதில் கோபம் கனன்று கொண்டிருந்தது. எரிச்சலோடு பார்வையை சுழல விட அங்கே மரத்தின் பின்னால் ஒரு பையனும் பெண்ணும் வரம்பு மீறிய நெருக்கத்தில் நின்றிருந்தனர். கோபமாக அவர் அருகில் சென்றவன் ஏய் என்று கத்தினான். அதில் திகைத்து இருவரும் விலகி நின்றனர். அவனை கண்டு நடுங்கிய அந்த பையன் சீனியர் என்று எச்சில் கொட்டி விழுங்கினான். காலேஜுக்கு எதுக்கு வரீங்க? படிக்கதானே? இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் காலேஜுக்கு வெளியில் போய் பண்ணிக்கோங்க. இனி உள்ள இப்படி ஏதாச்சும் பண்ணுறதை பார்த்த உரிச்சு உப்பு கண்டம் போட்டுடுவேன். விரல் நீட்டி அவன் மிரட்டிய மிரட்டலில் அவன் நடுங்கி போனான். அந்த பெண்ணோ திமிராக அவனை பார்த்தாள். அவளை கண்டு கொள்ளாமல் அவன் தாண்டி செல்ல, விடுடா, நீ ஏன் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவான். ஆனால் இவன் மட்டும் அந்த அன்விதா கூட சுற்றுவான். இவங்க என்ன கருமம் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு என்று அவள் வார்த்தையை முடிக்கும் முன் அந்த பையனின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டிருந்தான் தருண். அவன் திகைத்து பார்க்க தருண் அவள் முகத்தின் நேரே விரல் நீட்டி, தொலைச்சிடுவேன் தழுச்சி, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம் என்று விட்டு அந்த பையனை பார்க்க அதற்குள் அவன் தருண் அரைந்த கன்னத்தில் கையை வைத்து கொண்டு பார்வையாலேயே அவனிடம் கெஞ்சினான். அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் செல்ல முனைந்தவன் நின்று திரும்பி அவளை குறையாத கோபத்தோடு பார்த்தான். இந்த அடி அவளை தப்பாக பேசினதுக்கு இல்லை, என்ன தப்பாக பேசினதுக்கு. அவளை பற்றி என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இன்னொரு தடவை என்னை பற்றி எங்கேயாச்சும் அசிங்கமாக பேசுகிறத பார்த்தேன், வாயை உடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன்னால் பேசவே முடியாது, ஜாக்கிரதை என்று கர்ஜித்து விட்டு அங்கிருந்து சென்றான். சற்று தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த சுவாதி வேகமாக தன் வகுப்பறைக்கு ஓடினாள். அங்கே தன்னுடைய இடத்தில் அமர்ந்து புத்தகத்தை திறந்து வைத்து நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்த அன்விதாவிடம் சென்று மூச்சு வாங்கி நின்றாள். என்னடி இப்படி புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு நிற்கிற? எதுக்கு இப்படி ஓடி வர? எவனாச்சும் துரத்திக்கிட்டு வரானா? இல்லை நீ ஏதாச்சும் பண்ணிட்டு அடி வாங்காமல் இருக்க தப்பிச்சு ஓடி வர்றியா? அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சட்டென்று அவள் வாயின் மேல் கையை வைத்து மூடினாள் சுவாதி.
அன்விதா கண்களாலேயே ஏன் என்பதைப் போல் கேட்க, நீ வாயை மூடுனாதானடி நான் பதில் சொல்ல முடியும் என்றாள் பாவமாக. சிரித்துக்கொண்டே அவள் கையை எடுத்து விட்டாள் அன்விதா. உன்னோட ஃப்ரெண்ட் அந்த சீனியர் இருக்கான் இல்ல? யாரு, தருணா? மீண்டும் எழுதுவதை தொடர்ந்து கொண்டே கேட்டாள் அன்வி. அவனேதான். அவனுக்கு என்ன? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ சொன்னாதானே தெரியும். அவளை மறைத்துவிட்டு அங்கே நிகழ்ந்ததை கூறினாள் சுவாதி. பாத்தியாடி அவன் எப்படி சொல்றான்னு? உன்னை பத்தி என்ன பேசினாலும் கவலை இல்லையாம். அது எப்படி அவன் அப்படி சொல்லலாம்? நீ வந்து என்னன்னு கேளு. படபடவென்று அவள் சொல்லி முடிக்க அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு புயலை போல் எழுந்தாள் அன்விதா. வேகமாக அவள் செல்ல அவள் பின்னாலேயே சென்றாள் சுவாதி. அந்த பெண் கத்தி கொண்டிருந்தாள். நீ எல்லாம் எதுக்குடா உடம்ப வளர்த்து வச்சிருக்க? அவன் உன்னை அடிக்கிறான், நீ பார்த்துக்கிட்டு சும்மாவே நிற்கிற. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா அவன் ஏன் அடிக்க போறான்? அவனை பற்றி தான் தெரியுமில்ல. எனக்கே அவனை பார்த்தா பயமாக இருக்கும். சும்மா இல்லாமல் அவனை சுரண்டி விட்டது நீ. பேசாமல் வாயை மூடிட்டு வா. உன்னால தான் நான் அடி வாங்கியிருக்கேன். நீ வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். சிறு சிறுவென்று அவன் கூறி முடித்த நொடியில் அவள் கன்னத்தில் அறை விழுந்தது. திகைத்து போய் அவன் யார் என்று பார்க்க அங்கே பத்திரகாளியாக அவதாரம் எடுத்ததை போல் நின்றிருந்தாள் அன்விதா. சுத்தம், இப்போதான் ஒரு 7:30 போச்சு, அதுக்குள்ள இன்னொரு 7:30யா? மனதிற்குள் நொந்து கொண்டான். அந்த பெண் பொங்கிவிட்டாள். ஏய், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தன் தோளையும் கையையும் உயர்த்தி, அப்படியே ஒன்று போட்டேனா என்ற நாக்கை துருத்தி கடித்து கோபமாக கூறினாள் அன்விதா. அதில் அவள் விழிக்க, இதோ பாரு, அவனை பற்றி என்ன வேணும்னாலும் பேசிக்கோ. என்னை பற்றி இன்னொரு தடவை தப்பாக பேசின, அந்த தடவை என் கால் உதைக்கிறது ஃபுட்பாலாக இருக்காது என்று விட்டு விடு விடு வென்று சென்று விட்டாள். சில நிமிடங்கள் என்ன நடந்தது என்றே புரியாமல் விழித்த சுவாதி வேகமாக அவளை தொடர்ந்து ஓடினாள். ஏய், என்னடி அந்த தருண் கிட்ட போய் சண்டை போடுவேன்னு பார்த்தா இந்த பொண்ணை வந்து அடிச்சிட்டு போற? நின்று கையை கட்டி அவளை மறைத்து கேட்டாள். எனக்காக சண்டை போட நான் என்ன அவன் பொண்டாட்டியா? அதை கேட்டு பெரியதாக திகைத்தாள் சுவாதி. யாராச்சும் என்னை தப்பா பேசினா அதுக்கு பதில் சொல்ல எனக்கு வாயும் இருக்கு, கையும் இருக்கு என்று விட்டு அவள் செல்ல தன் கன்னத்தில் விரலை வைத்து யோசிக்க ஆரம்பித்தாள் சுவாதி. இதுங்க 2ம் லவ் பண்ணுதுங்களா இல்லையா? ஒன்றுமே புரியலையே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவள், வேணாம் சாமி, நமக்கு எதுக்கு வம்பு? அப்புறம் 2 பேர்கிட்டையும் வாங்கி கட்டிக்கணும். நம்மளோடது எல்லாம் பிஞ்சு உடம்பு, அடியெல்லாம் தாங்காதுமா என்று சொல்லிக்கொண்டே வகுப்பறையை நோக்கி நடையை கட்டினாள். மிருணாளினி வீட்டை விட்டு கிளம்பும் முன் நாயகியிடம் வந்து நின்றாள். அம்மா, என்னடி? இன்னைக்கு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். அவள் கன்னம் தட்டி புன்னகைத்தவர், ஆல் தி பெஸ்ட் செல்லம் என்றார். தேங்க்ஸ்மா என்றவளுக்கு முன்தினம் அவள் கண்ட அவரின் மகிழ்ச்சியான முகம் மனதிற்குள் ஒரு முறை வந்து போக சட்டென்று அவரை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தாள். இன்றும் அவர் உணர்ச்சி வசப்பட்டார். ஆனால் அமைதியாக, போயிட்டு வாடா என்றார். என்னம்மா, நேற்று நான் ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு பதிலாக நீ எனக்கு நிறைய கொடுத்த, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்புற என்றாள். கொஞ்சமாக அவள் குரலில் குறும்பு எட்டி பார்க்க உற்சாகமாக அவள் கன்னம் பற்றி அழுத்தமாக முத்தம் வைத்தார் நாயகி. அழகான புன்னகையோடு அவள் கிளம்பி சென்று விட்டாள். தன் நெஞ்சில் கை வைத்து சந்தோஷமாக சிரித்தார் நாயகி. என் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய மாதிரி ஆகிட்டு வரா. ஐயோ, எனக்கு தலைக்கால் புரியலையே. அப்பா முருகா, இவளை எப்படியாச்சும் மொத்தமாக மாத்திடு என்று சிறு பிள்ளையை போல் உற்சாகம் கொண்டார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.